ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள 2024 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியோடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் அணியில இருக்கக்கூடிய 25 வீரர்களுடைய சிறப்பு என்ன, மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பெஸ்ட் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, மும்பை அணியுடைய கேப்டனா ஹர்திக் பாண்டியா செயல்படுவாரா இல்ல ரோஹித் சர்மா செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மும்பை அணி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எதனால மும்பை அணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல மும்பை அணி தரமான வீரர்களை தரமான ரேட்டுக்கு வாங்கி ஒரு வலுவான ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில மும்பை அணி ஸ்குவாடில் பேட்டிங் அட்டாக்ல ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் முக்கிய பேட்ஸ்மேன்களா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே T20 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. இதுல ரோஹித் சர்மாக்கு கேப்டன் பதவியில் இருந்து ஓய்வு கொடுத்ததுனால இவர் 2024 பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாடுல நம்பர் 1 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. சூரியகுமார் யாதவ் T20 நம்பர் 1 பேட்ஸ்மேனா சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இதனால இவரும் 2024 பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேக்கப் வீரரா ஆல் பிரேவிஸ் ஃபாரின் பேட்டிங் அட்டாக்ல சூப்பரான ஃபார்ம்ல ஸ்குவாட்ல இருக்கார். இவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலும் அதிரடியா விளையாடக்கூடிய குட்டி ஏபிடியா இவர் வலம் வரார். அடுத்தது பேக்கப் வீரரா விஷ்ணு வினோத் அந்த அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கார். இவருக்கு போன சீசன்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே அதிரடியா விளையாண்டார். உள்ளூர் போட்டிகளையும் தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாடுல நெகில் பரேரா வரார். இவர் போன சீசன்லயே அதிரடியா விளையாண்டார். தற்போது உள்ளூர் போட்டிகள்ல சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். ஸோ மும்பை அணியுடைய அடுத்த எதிர்காலமா இவரை பார்க்கறாங்க. ஸோ இவரும் தற்போது சூப்பர் ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாடுல ஃபாரின் ஆல்ரவுண்டரா மிடில் ஆர்டர்ல பொல்லார்ட் எடுத்து நிரப்பக்கூடிய டிம் டேவிட் ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்கார். டிம் டேவிட் தற்போது ஒரு சில போட்டிகளில் சொதப்பிட்டு இருந்தாலும் போன சீசன்ல சூப்பரான ஃபார்ம்ல இருந்தார். ஸோ இதனால இவர் 2024 மும்பை அணிக்காக கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி அதிரடியாக விளையாட வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீரரா திலக் வர்மா இருக்கார். திலக் வர்மா தற்போது பந்து வீசிட்டு இருக்கார். இதனால அது மும்பை அணிக்கு சாதகமாக தான் பார்க்கப்படுது. ஸோ திலக் வர்மாவை நம்ம பேட்டிங் அட்டாக்ல வைக்கிறத விட ஆல்ரவுண்டர் அட்டாக்ல வைக்கலாம். அந்த அளவுக்கு குட்டி சுரேஷ் ரெய்னாவா தற்போது பேட்டிங் பந்து வீச்சு ஃபீல்டிங்ல சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இறுதியா இந்தியாவுக்கு எதிராக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த சீரீஸ்லையும் சூப்பரான பேட்டிங் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அடுத்ததா இந்த ஆக்ஷன்ல சிவாலிக் சர்மா அப்படிங்கிற அதிரடி பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. இவர் உள்ளூர் போட்டிகளில் 15 பாலுக்கு 50, 50 பாலுக்கு 100ன்னு அதிரடியா T20 விளையாண்டுட்டு இருக்காரு. இதனால இவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஆனா பேக்கப் வீரராக தான் இவர் ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்கார். அடுத்ததா ஆல்ரவுண்டர் அட்டாக்ல ட்ரேடு மூலம் மும்பை அணி பொல்லார்டுக்கு பதிலாக ரொமாரியர் செஃபர்ட்டை வாங்கியிருக்காங்க. ரொமாரியர் செஃபர்ட் 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர், பினிஷிங்ல அதிரடியா விளையாடக்கூடிய வீரர். ஸோ இவர் மும்பை அணிக்கு தேவைப்பட்டார். இதனால லக்னோ கிட்ட இருந்து ட்ரேட் மூலம் வாங்கியிருக்காங்க. இவரும் பிளேயிங் லெவல்ல விளையாட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சமஸ் முலனி அப்படிங்கிற இளம் ஆல்ரவுண்டர் கொண்ட ஸ்பின் பவுலர் இருக்கார். இவர் பேக்கப் வீரரா மும்பை அணி ஸ்குவாட்ல இருக்கார். தற்போது உள்ளூர் போட்டிகளில் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். ஆனா இவருக்கு 2024 பிளேயிங் லெவல்ல பெருசா வாய்ப்பு கிடைக்காது. அடுத்ததா ட்ரேட் மூலம் குஜராத் கிட்ட இருந்து மீண்டும் மும்பை அணிக்கு வந்திருக்க ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனா இந்த சீசன்ல செயல்பட போறார். ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு இன்ஜுரி பிரச்சனை இருக்கு. அதனால அவர் அடுத்து நடக்க போற ஆப்கானுக்கு எதிரான T20 சீரீஸ்ல விளையாட மாட்டார்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐபிஎல்குள்ள அவர் கம்பேக் ஆனா மும்பையுடைய கேப்டனா விளையாடுவார். அப்படி கம்பேக் ஆகனா மீண்டும் ரோஹித் சர்மா மும்பையுடைய கேப்டனா 2024 செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்குள்ள மீண்டும் வந்திருக்கிறது மும்பை அணியுடைய பலத்தை அதிகரிக்குது. ஆனா அவர் 2024 விளையாடாம போனா அது மும்பை அணிக்கு பின்னடைவா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக இருந்த கேமரோ கிரீனையும் ஆர்சிபிக்கு ட்ரேட் மூலம் கொடுத்துட்டாங்க. இதனால ஹர்திக் பாண்டியா தான் மும்பையோட ஆல்ரவுண்டர் அட்டாக்ல விளையாடக்கூடிய தரமான வீரரா ஸ்குவாடில் இருக்காங்க. அதான் மும்பை அணி இந்த ஆக்ஷன்ல 20 லட்சம் ரூபாய்க்கு நமன்தீன் அப்படிங்கிற இளம் ஃபாஸ்ட் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டரை பிக் பண்ணிருக்காங்க. இவரும் உள்ளூர் போட்டிகளில் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. அடுத்ததா அன்சுல் கோம்ப்ரோ அப்படிங்கிற இந்தியன் ஆல்ரவுண்டரையும் மும்பை அணி அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க. ஆல்ரவுண்டர் முகமது நபியை அவருடைய அடிப்படை விலையான 1,50,00,000 ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியிருக்காங்க. இதனால மும்பை அணிக்கு வலுவான ஆல்ரவுண்டர் பேக்கப்பும் இருக்கு. அடுத்ததா மும்பையுடைய பியூர் ஸ்பின் பவுலரா மெயின் ஸ்பின் பவுலரா பியூர் சாவ்லா பிளேயிங் லெவலில் கண்டிப்பா இடம் பெறுவார். இவர் போன சீசன்ல மும்பை அணிக்கு அதிக விக்கெட் எடுத்தார். இந்த சீசன்ல இவர் சிறப்பா செயல்பட வாய்ப்பு இருக்கு. அனுபவம் வாய்ந்த வீரர். அடுத்ததா குமார் கார்த்திகேயா அப்படிங்கிற ஸ்பின் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டர் ஸ்குவாடில் இருக்கார். இவருக்கு எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சேயஸ் கோபால் மும்பை அணியுடைய ஸ்குவாடில் புதுசாக வந்திருக்கார். ஸோ இதனால பியூச்சாலுக்கு பேக்கப்பா சேஸ் கோபால் செயல்படுவார். இதான் மும்பையினுடைய பலமே ஃபாஸ்ட் பவுலர் தான். அந்த வகையில் பும்ரா தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இதனால 2024 அவர் மும்பை அணிக்காக அவருடைய பெஸ்ட் பந்துவீச்சு அட்டாக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பும்ரா அவர்கள் ட்ரேட் மூலம் வேறு அணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி போனால் அது மும்பை அணிக்கு பாதகமாக பார்க்கப்படுது. அடுத்ததா ஆகாஷ்
மடவல் அப்படிங்கிற இளம் வீரர் போன சீசனில் வேற லெவலில் பந்து வீசிட்டார். மும்பை அணி திடீர்னு பிளே ஆஃப்குள்ள போக இவருடைய பந்துவீச்சு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இதனால 2024 இவரும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. தற்போது ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலராக பெர்னாண்டோ சூப்பரான ஃபார்மில் T20ல இருக்கார். இறுதியாக இந்திய மண்ணில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 சீரீஸ்லையும் ஒரு அதிக விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். இதனால 2024 பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் 3 தரமான ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை மும்பை அணி ஆக்சுவலாக தரமான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலர் துசரா அப்படிங்கிற குட்டி மலிங்காவை 4,80,00,000 வாங்கியிருக்காங்க. இவரும் தற்போது T20ல சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த மதுசனக்காவை 4,60,00,000 வாங்கியிருக்காங்க. இவரும் தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. செரால் கோசி 5 கோடி ரூபாய்க்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 தரமான ஃபாரின் பிளேயரை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 வீரர்கள் தான் 2024 மும்பை அணியை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அந்தளவுக்கு இவங்க 3 பேர் மேலே மும்பை ரசிகர்கள் நம்பி இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க 3 பேருமே கடந்த 2 வருடமாக T20 ஓடியில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இதனால தான் மும்பை அணியுடைய ஸ்குவாடே வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா போன சீசனில் மும்பை அணி தரமான ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்கள் இல்லாமல் தான் தடுமாறி ஃபைனல் வாய்ப்பை தவற விட்டாங்க. இந்த வருடம் அதை தீர்த்து ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்கனால மும்பை அணி ஒரு வலுவான ஸ்குவாடா, கண்டிப்பாக டாப் 2 இடம் 2024 பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடா பார்க்கப்படுது. இந்த 25 பேர் கொண்ட தரமான பிளேயர்களை வைத்து தரமான மும்பை அணியுடைய பிளேயிங் 11 பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் விளையாடுவாங்க. 3வது நாடில் திலக் வர்மா, 4வது நாடில் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. 5வது நாடில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. அவர் இல்லாமல் போனால் அது மும்பை அணிக்கு பின்னடைவு தான். ஆனால் அவர் கண்டிப்பாக ஐபிஎல்குள்ளே கம்பேக் ஆயிடுவார். அடுத்த நாடில் டிம் டேவிட், அடுத்த நாடில் ரொமாரியோ செஃபர்ட், அடுத்த நாடில் செரால் கோசி, அடுத்த நாடில் பியூஷ் சாவ்லா, ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல பும்ரா, ஜான் பெர்னாண்டோ மும்பையுடைய பந்துவீச்சு அட்டாக்ல பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. ஸோ மும்பை அணியில் இம்பாக்ட் பிளேயரை விதியை யூஸ் பண்ணி ஆகாஷ் மடவல், ஒரு ஸ்பின் பவுலர் வேணும்னா குமார் கார்த்திகையா, ஒரு பேட்டிங் வேணும்னா விஷ்ணு வினோத், அப்படி இல்லைனா நிகில் பகேரா போன்ற வீரர்களை இம்பாக்ட் பிளேயரை விதியை யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மும்பை அணியை பொறுத்தவரை தரமான ஸ்குவாட், தரமான பிளேயிங் லெவலை வச்சிருக்காங்க. ஆனால் மும்பை அணியுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அணியில் வெரைட்டி ஸ்பின் பவுலர் இல்லாதது, ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப் வீரர் இல்லாதது, ஹர்திக் பாண்டியா தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கிறது அந்த அணியுடைய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஒருவேளை 2024 ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்காக விளையாடாமல் போனால் அந்த சீசனில் மும்பை அணி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து பிளே ஆஃப் வரையும் போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக பார்க்கப்படுது. இருந்தாலும் 2023 மும்பை அணி கடைசியில் சூப்பராக விளாண்டு பிளே ஆஃப்குள்ளே வந்தாங்க. இந்த சீசனில் வலுவான அணியாக இருக்காங்க. இதனால பிளே ஆஃப்குள்ளே வந்து ஃபைனல் வரையும் வந்து கோப்பையை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா தலைமையில் மும்பை அணி எப்படி செயல்பட போகிறாங்க, ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்லாமல் மும்பை அணி மீண்டும் பிளே ஆஃப் வந்து கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி 2024 ஐபிஎல் போட்டியில் பிளே ஆஃப் வரையும் வந்து கோப்பையை வெற்றி பெறுவாங்களா, இல்லை ரோஹித் சர்மா போய் மும்பையுடைய கேப்டனாக 2024 ஐபிஎல் போட்டியில் மும்பை அணிக்காக விளையாண்டா நல்லா இருக்குமா அப்படிங்கிறவங்க கருத்தையும், மும்பையுடைய ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க கருத்தையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.